தம்முடைய ஜனங்களுடைய சிறையிருப்பிலிருந்து அவருடைய ஜனங்களை விடுவிக்க அவர் அற்புதம் மூலமாக தான் செய்தார். பஞ்சம், பற்றாக்குறை, ஒரு தேவை வருகிறது, சூப்பர் நேச்சுரல் தான் தேவைகளை சந்தித்தார். பாதையே இல்லை, பாதையே இல்லாத இடத்தில் பாதையை உண்டு பண்ண அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தையே பயன்படுத்தினார். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வு. அது எளிமையாக நடைபெறும், அன்றைக்கே நடைபெறும், முட்டாள்தனமாக நடைபெறும். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சும்மா சொல்லலைங்க. ஏன் நீங்கள் சூப்பர் நேச்சுரலா 1000 மடங்கு பெருகுவீர்கள் தெரியுமா? சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள். எனவே நீங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை எஃபர்ட்லெஸ்ஸா சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்திருவாராக. 261வது அவருடைய அனந்த ஞானம். அது என்னவென்றால், அற்புதம் இல்லாமல் விடுதலை இல்லை. 261 அற்புதம் இல்லாமல் விடுதலை இல்லை. வேதமெங்கும் தேடி வாசியுங்கள். தம்முடைய ஜனங்களுடைய சிறையிருப்பிலிருந்து அவருடைய ஜனங்களை விடுவிக்க அவர் அற்புதம் மூலமாக தான் செய்தார். பஞ்சம், பற்றாக்குறை, ஒரு தேவை வருகிறது, சூப்பர் நேச்சுரல் தான் தேவைகளை சந்தித்தார். பாதையே இல்லை, பாதையே இல்லாத இடத்தில் பாதையை உண்டு பண்ண அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தையே பயன்படுத்தினார். யுத்த களத்துல வெற்றி வேணும். எல்லா யுத்த களத்திலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலேயே தம்முடைய ஜனங்களை வெற்றி பெற செய்திருக்கிறார். அருமையானவர்களே, அதே போல வியாதியிலிருந்து விடுதலை. His ways are always supernatural. Thank God. ஏன் சூப்பர் நேச்சுரலுக்காக நான் தேங்க் காட் சொல்றேன் தெரியுமா? It is effortless. Effortless and instantaneous. It can be done by every child of God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிலே தேவன் வடிவமைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று ஒன்றாக பார்க்கும் பொழுது உங்க மைண்ட் ரெனியூவல் சீக்கிரத்தில் வந்துவிடும். உங்களுக்கு தேவை என்ன? மைண்ட் ரெனியூவல். மனதை புதிதாக்கினால் வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைந்து விடும். ஹல்லேலூயா. அதைத்தான் அங்கே ரோமர் 12:2 சொல்லுகிறார். மனதை புதிதாக்குங்கள், வாழ்க்கை மறுரூபம் அடைந்துவிடும். ஹல்லேலூயா. பாருங்கள், முதலாவது சிறையிருப்பிலிருந்து எப்படி தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கினார். எங்க ஆரம்பிக்கலாம்? எகிப்து தேசத்தில் ஆரம்பிப்போமா? 430 ஆண்டுகள் சிறையிருப்பு. உங்களுக்கு தெரியும் பாருங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் எப்படிங்க விடுதலையாக்கினார்? யுத்தம் பண்ணி, மோசே எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் கொடு, நீ ஒரு ஆர்மி ஆரம்பி, சண்டை போட்டு ஜெயிக்க சொத்து, சண்டையிட்டு ஜெயித்து வெளியே வாருங்கள் என்று சொல்லவில்லை. சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ். திகில் பிடிக்க வைத்தார். எகிப்தியர்களுக்கு திகில் பிடிக்க வைத்தார். அந்த பார்வோன் ராஜாவுக்கு திகிலடைய செய்தார். ஏனென்றால் பயங்கரமான அற்புதங்கள். பாருங்கள், அந்த நைல் நதியிலே எப்பொழுதும் பயங்கரமான வெள்ளம் போகிறது. நானும் என்னுடைய குடும்பத்தாரும் அந்த தேசத்துக்கு போயிட்டு வந்தோம். எகிப்து தேசம், யோர்தான், அதன் பிறகு இஸ்ரேல் தேசத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் பாருங்க. அப்போ அந்த எகிப்து நதியிலே படகுல போனோம். அப்படி பிரிம்ல முழுவதுமாக ஓடுகிறது மிகப்பெரிய ஆறு. நான் நினைக்கிறேன் இந்தியாவில் அவ்வளவு பெரிய ஆறு இருக்குதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான் தாமிரபரணி ஆற்றிலே வெள்ளம் புரண்டோடும் பொழுது பார்த்துருக்கிறேன். அதுக்கு 2 மடங்கு பெரிய ஆறுல வெள்ளம் போகுது. என்ன மிரக்கல் பண்ணாரு?
மோசே தன்னுடைய கோலை வைத்து ஒரு அடி அடித்தால் அவ்வளவு தண்ணீரும் ரத்தமாக மாறிற்று. சூப்பர் நேச்சுரல், ரைட்? கல்மழையை பெய்ய பண்ணினார். தவளை, பேனு, வண்டு, தூசி எல்லாமே சூப்பர் நேச்சுரலுங்க. ஐயா சாமி நீங்க போனா போதும் அப்படி என்று சொல்லி தங்களுடைய பொன்னையும் பொருளையும் கொள்ளையடிக்க கொடுத்து எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை வெளியே அனுப்பினது போல. நீங்க இப்ப என்ன சிறையிருப்பில் இருக்கிறீங்க? கடன் பிரச்சனை என்கிற சிறையிருப்பில் இருக்கிறீர்களா? குடும்ப குழப்பம் என்கிற சிறையிருப்பில் இருக்கிறீர்களா? உங்கள் கணவன் குடிக்கு அடிமையாக இருக்கிறாரா? எந்த சிறையிருப்பிலிருந்தும் உங்களை விடுதலை பண்ணத்தக்கதாக தேவனுக்கு தெரிந்த ஒரே வழி அற்புத வழிதான். இதை அறிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். சீறுகிற நெருப்புங்க 7 மடங்கு உயர்த்தப்பட்டாயிற்று. நிமிந்து சொல்றாங்க, ராஜா 7 மடங்கு அல்ல 70 மடங்கு உயர்த்தினாலும் சரி, நீர் நிறுத்தினா பொருசிலையே நாங்கள் வணங்கவே மாட்டோம். ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? இயற்கையான வழியிலே அவர்களை தப்புவித்தாரா? ஐயா ஒரு முடி கூட வேகவில்லைங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இளைஞர்களுக்கு. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சீறுகிற நெருப்புக்குள்ளே தூக்கி போடப்பட்டாலும் நம்முடைய தேவனுடைய வார்த்தை மாறாது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, விடுவிக்காமல் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. சிறைச்சாலைக்குள்ளே தூக்கி போட்டுறாங்க பவுலையும் சீலாவையும். இயற்கையான வழியிலே வெளியே கொண்டு வரவில்லைங்க. சத்தியத்தை சரியாக அறியுங்கள். உங்களுடைய சிறையிருப்பு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர, அந்த கடன் பிரச்சனையாகிய சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர, குடும்ப குழப்பமாகிய சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர நம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு லட்சக்கணக்கான வழி இருக்கு. அதுல எந்த வழியும் நம்ம மைண்ட்ல தோன்ற முடியாது. உங்களை வெளியே கொண்டு சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டால் போதும். ஹல்லேலூயா. 2வது பற்றாக்குறையை போக்க அல்லது பஞ்சத்தை போக்க. இயற்கையான வழியில பற்றாக்குறையையோ பஞ்சத்தையோ தேவன் போக்கவில்லை. அவருடைய ஒரே வழி என்ன வழி? அற்புத வழி. ஏனென்றால் அவருடைய நாமம் அதிசயமானவர். என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கோமா? சமாரியாவில் எந்த அளவுக்கு பற்றாக்குறை, பயங்கரமான பஞ்சம். எந்த அளவுக்கு பஞ்சம்? சொந்த குழந்தையே அறுத்து வேக வைத்து சாப்பிடுறாங்க. 24 மணி நேரத்தில் அந்த பஞ்சத்தை தேவன் போக்கினார். உங்களுக்கு தெரியும். கேள்வி என்ன? இயற்கையான வழியிலே தீர்த்து வைத்தாரா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே தீர்த்து வைத்தாரா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. வந்தா பாருங்க சத்தியத்தை அறிஞ்சவன். என்ன சத்தியத்தை அறிஞ்சிருந்தான்? எப்பா தேவனுடைய வழிகள் எப்பொழுதுமே அற்புதமான வழிகள் தான். அந்த வழிகள் எஃபர்ட்லெஸ்ஸான வழிகள், அந்த வழிகள் முட்டாள்தனமான வழிகள். மிராக்கிள்னாலே என்னதுங்க? சூப்பர் நேச்சுரல் என்ன? ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் எஃபர்ட்லெஸ். இட்ஸ் எஃபர்ட்லெஸ். ரொம்ப எஃபர்ட் போட்டாங்களா? சிறைச்சாலைக்குள்ள பவுலையும் சீலாவையும் தூக்கி போட்டாங்க. ஆண்டவரே 3 மணி நேரம் நேர் முழங்காலில் நின்று அழுதாங்களா? அது கஷ்டங்க. அவங்களுக்கு தெரியும் எங்கள் தேவன் எங்களை விட்டு விலகவும் இல்லை, எங்களை கைவிடுவோம் இல்லை. என்ன செய்வோம்? அந்த தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். அவர் என்ன செய்வார்? நீங்கள் ஸ்தோத்திர பாட்டு பாடும் பொழுது பரலோகத்திலிருந்து காலை தட்டி தட்டி என்ஜாய் பண்ணார். பூமி அதிர்ச்சி வந்துட்டு சூப்பர் நேச்சுரல் வே. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் அருமையானவர்களே? நான் அடிக்கடி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்ன ஆசீர்வதிக்கிறேன்? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். எதனால தெரியுமா? ஐ நோ மை காட்ஸ் ways are always supernatural. It is effortless. It is foolishness. Hallelujah. It is supernatural. Hallelujah. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் கர்த்தர் மிக மிக எளிமையாக உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் உங்களை விட்டு அகற்றுவதற்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் உண்டல. அவருக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் உள்ளன. அதுல ஒரு வழியும் நம்முடைய மனதில் தோன்ற முடியாது. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சாரி பார்த்து விதவை பஞ்சம், கடைசி மாவு கடைசி எண்ணெய். அவனும் அவனுடைய மகனும்
சுட்டு சாப்பிட்டுட்டு சூசைட் பண்ண வேண்டியது. இயற்கையான வழியிலே அந்த பஞ்சத்தை போக்கினாரா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பஞ்சத்தை போக்கினாரா? தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? ஏமா, பக்கத்து வீட்டிலலாம் உள்ள குடத்தெல்லாம் வாங்கு, அதுல இந்த எண்ணெயை ஊத்து, உன்னுடைய எண்ணெயும் குறையாது, மாவும் குறையாது. எத்தனை பேர் கேட்குறீங்க? His ways are always supernatural. இதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால், எதை மாத்திரம்? நம்முடைய அறிவுக்கு எட்டாத அவருடைய அற்புதமான வழிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால், என்னை போல நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எழுந்து நிற்பீர்கள். யாரை போல? சாத்ராக் மேஷாக் ஆபத்தை போல. யாரை போல? அந்த ஆட்டு இடையனை போல. யாரை போல? பவுல் அப்போஸ்தலரை போல, பீட்டரை போல, இயேசு கிறிஸ்துவை போல எழுந்து நிற்பீர்கள். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் தீர்வாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் மனம் புதிதாகுதல். ஹல்லேலூயா. ஐயா, காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு வாங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. இயற்கையான வழியில எந்த பிரச்சனையாவது தீர்த்து வை. இயற்கையான வழினா என்ன? கேஷியர் அங்க இருக்காரு, யூதாஸ், எவ்வளவு பணம் இருக்கு? ஐயா, நிறைய பணம் இருக்கு. உடனே ஓடி போய் 100 கிலோ கிரேப்ஸ், ஒரு 50 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடியா இருங்கப்பா, 7 கற்சாடியையும் நிறைய ரெடியா வைங்க, பழம் வந்த உடனே போட்டு பிசைஞ்சு தண்ணீர் ஊற்றி சர்க்கரையை ஊற்றி போட்டு கொடுங்க. அது இயற்கையான வழிங்க. அதுக்கு டிலே ஆகும், கஷ்டம், பிசிக்கல் எஃபர்ட் போடணும். இங்க பார்த்தாரு கற்சாடி இருக்கு, இங்க பார்த்தாரு தண்ணி இருக்கு, இங்க பார்த்தாரு பந்தே வைக்கிறவர்கள் இருக்கிறாங்க. எப்பா, இந்த தண்ணீரை எடுத்து இந்த கற்சாடிக்குள்ள ஊத்துங்கன்னாரு. ஊத்திட்டாங்க. இப்பொழுது மொண்டு கொண்டு கொடுங்கள் என்றார். மொண்டு கொண்டு போகும் பொழுது சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன், அற்புதமான ஒரு வழி பிறந்தது. அந்த ரசம் எப்படிப்பட்ட ரசம்? முந்தின ரசத்தை காட்டிலும் தித்திப்பான ரசத்தை அவர்கள் ருசி பார்த்தார்களே. அந்த தேவன் மாறிவிட்டாரா? நீங்க எத்தனை கோடி ரூபா கடன்ல இருக்கிறீங்க? எத்தனை கோடி ரூபா கடன்ல இருக்கிறீங்க? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் வேதம் முழுவதும் நீங்கள் தேடி வாசியுங்கள். எந்த ஒரு பற்றாக்குறையையும் தேவன் இயற்கையான வழியிலே தீர்வாக ஒரு வழியையும் அவர் சொல்லவே இல்லை. எல்லாமே அவருடைய வழிகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகள். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இந்த கண்ணாடியை போட்டு நீங்க தியானிங்க, சூப்பர் நேச்சுரலா வாழுவீர்கள். ஹல்லேலூயா. ஓ, எப்படி நான் இவ்வளோ கேரண்டியா சொல்றேன்? எப்பா, நீங்க சத்தியத்தை அறியுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வீர்கள் என்று எந்த ஆதாரத்தில் நான் சொல்லுகிறேன் தெரியுமா? எல்லாமே ஐ லேர்ன் ஃப்ரம் மை மாஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். I learned from my master Jesus Christ because he is my complete model. அவர்தாங்க நம்முடைய கம்ப்ளீட் மாடல். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் மிகவும் லகுவாக உங்கள் தேவைகளை எல்லாம் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அடுத்தது எதை சொல்ல போறேன்னா, பாதையே இல்லைங்க. பாதையே இல்லை. எதிர்த்தாக்குல சிவந்த சமுத்திரம், செங்கடல். பின்னால திரும்பி பார்த்தா 430 ஆண்டுகள் அடியையும் உதையையும் கொடுத்த யார் இருக்கிறா? பார்வோனின் சேனை. அடி வாங்கி உடம்பெல்லாம் காயம். கஷ்டப்பட்டு அங்கே ஒரு வழியை உண்டாக்கினாரா? கஷ்டப்பட்டுனா எப்படி? எப்போ வேற வழியே இல்லை, எல்லாரும் ஸ்விம்மிங் பண்ணிருங்க, ஸ்விம் பண்ணி அந்த பக்கம் போயிருங்க அப்படி சொன்னாரா? அங்க ஒரு 100 போட் இருக்கு, எல்லாரும் படகுல ஏறி போங்கன்னு சொன்னாரா? மோசே, உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு. உன் கோலை நீட்டி வழியை திறந்து விடு. சமுத்திரத்துக்கு நேராக கோலை நீட்டுகிறார். காஞ்சி கருவாடாக போன கோலுங்க. அதுல ஏன் அவ்வளவு சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்து தெரியுமா? மோசே கையில இருந்தது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, உங்க கையில என்ன இருந்தாலும் சரி, அதுல சூப்பர் நேச்சுரல் பவர். நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி, அங்கே சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. நீங்கள் எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய நிழலிலே சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குதா இல்லையா? ஏன் நடுத்தருவில் நிற்கிறீங்க? உங்க கையில இருக்கிற எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அருமையானவர்களே, எவ்வளவு சிம்பிளா வேலையை முடிச்சிட்டாரு. மோசே
கோலை நீட்டி கடலை இரண்டாக திறந்து விடு. சான்ஸே கிடையாதுங்க. நீங்க திக்கு முக்காட வேண்டிய சான்ஸே கிடையாது. திசை தெரியாமல் நடுத்தருவில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் அடிக்கடி யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்னா, வேதம் முழுவதும் நான் தேடி வாசித்து கொண்டே இருக்கிறேன். எந்த பிரச்சனையையும் நம்முடைய அறிவுக்கு எட்டுகிற வழியில அவர் தீர்த்தே வைக்கவில்லை. இன்னொன்னே நான் சேர்த்து சொல்லுகிறேன், ஒரே மெத்தடில் அவர் பிரச்சனையை தீர்க்கலைங்க. செங்கடலை திறக்க என்ன சொல்றாரு? மோசையுடைய கோலை நீட்ட சொல்றாரு. யோர்தானை கடக்க என்ன சொல்றாரு? அந்த கோலை நீட்ட சொல்லல. என்ன சொல்றாரு? எப்பா ஆசாரியர்கள் முதலாவது அந்த ஆற்றங்கரையில கால் வையுங்க. அப்ப இதுல ரெண்டு பாடம் இருக்கு பாருங்க. ஒன்று, இஸ் ways are always சூப்பர் நேச்சுரல். ரெண்டாவது, ஒரு இடத்துல அவர் என்ன விதமாக ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரோ அதே மெத்தடில் இன்னொரு இடத்துல தீர்த்து வைக்கலைங்க. நிறைய உதாரணம் பார்க்கலாம். ஆகார பற்றாக்குறை எங்க? சமாரியாவில். நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காதுன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் சத்தியத்தை அறிந்தவன் இருந்தான். சொன்னார், சொன்னபடியே தீர்ந்து விட்டது. புதிய ஏற்பாட்டில் வாங்கலாம். வனாந்தரத்தில் 3 நாட்கள் பிரசங்கம் கேட்டாங்க. பசி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா, எனக்கு இவர்களை பசியோடு அனுப்ப விருப்பம் இல்லை. உடனே சீஷர்கள்லாம் பிராக்டிக்கலா திங்க் பண்றாங்க. 300 பணத்துக்கு வாங்கினாலும் இத்தனை ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அந்த சீஷர்கள் அத்தனாயிரம் அற்புதங்களை பார்த்த பிறகும் சூப்பர் நேச்சுரலாக தான் தேவன் தீர்த்து வைப்பார் என்கிற அறிவு இல்லை பாருங்க. அந்த அறிவு உங்களுக்கு இருக்கா? அதான கேள்வி, ரைட்? இரண்டாவது என்ன பார்க்கிறோம்? ஒரு இடத்துல தேவையை எப்படி சந்திக்கிறாரோ அதே மெத்தடில் இன்னொரு இடத்துல தேவையை சந்திக்கவில்லை. கானா ஒரு கல்யாண வீட்டில் என்ன செய்தாரு? தண்ணீரை திராட்சமாக்கி பெருக்கி கொண்டார். இங்க என்ன செய்யறாரு? 5 அப்போ 2 மீன், ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய ஆகாரம். அதை வைத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, ஆண்டவரே எப்பொழுதுமே என் ஜெபத்தை கேட்கிறீர், இப்பொழுதும் கேட்டு விட்டீர், உமக்கு நன்றின்னு சொல்லி 12 சீஷரிடத்திலையும் கொடுக்கிறாரு. அது சூப்பர் நேச்சுரலா மல்டிப்ளை ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அவருடைய ஞானம் அனந்த ஞானம், ஆராய்ந்து முடியாத தேவன். அவர் என்ன செய்வார்? ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் உன்னை கொண்டு செய்யும்படியாக இந்த செய்தியை கேட்கிற வாஞ்சையையும் வாய்ப்பையும் உனக்கு தந்திருக்கிறார். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர். அப்போ செங்கடலுக்குள்ளாக வழியை உண்டு பண்ணினதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிதான். யோர்தான் நதிக்குள்ளே வழியை உண்டாக்குனதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிதான். பிகாஸ் ஹிஸ் ways are always சூப்பர் நேச்சுரல். 4வது பாருங்களேன், யுத்த களத்துல வெற்றியை கொடுப்பதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் கொடுத்திருக்காருங்க. அங்கே அந்த பார்வோனுடைய சேனையை அழித்து போடணும், ஜெயிக்கணும். இயற்கையான வழின்னா என்ன? எல்லாரும் திரும்பி தங்களுடைய கையில இருக்கிற ஆயுதங்களை கொண்டு அந்த பார்வோனுடைய சேனையினுடைய யுத்த வீரர்களை கொலை செய்ய வேண்டும், அல்லது துப்பாக்கி வச்சு சுடணும். இதெல்லாம் என்ன வழி? இயற்கையான வழி. ஆனால் நம்முடைய தேவன் அனந்த ஞானம் உள்ள தேவன். அவர் என்ன செய்வார்? ஒரே கல்லில் பல மாங்காய் அடிப்பார். நான் பல முறை சொல்லியிருக்கேன் பாருங்க. அப்போ செங்கடலுக்குள்ளே வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணி தம்முடைய ஜனங்களை அந்த வழியாக நடப்பிக்க பண்ணி அவர்களை தப்புவித்த தேவன் அதே தண்ணீரை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பார்வோனின் சேனையை எல்லாம் அழித்து போட்டார். அதில் எழுதியிருக்கு, ஒருவன் கூட மீந்திருக்கவில்லை, ஒரு யுத்த வீரன் கூட தப்பிக்கவில்லைங்க. எந்த ஒரு செங்கடல் 2ஆக பிளந்து நின்று தம்முடைய ஜனங்களுக்கு வழிவிட்டதோ அதே செங்கடல் நீரானது ஒன்றாக சேர்ந்து பார்வோனின் சேனையுடைய கடைசி போர் வீரனையும் அழித்து போட்டது. இஸ் இட் நாட் சூப்பர் நேச்சுரல்? அது நேச்சுரல் வேயாங்க. எல்லாமே சூப்பர். பாடுங்க, சூப்பர் நேச்சுரல். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. அடுத்து பாருங்களேன், இந்த ஆட்டு இடையன் அலேக்கா தூக்குறான். யார? ராட்சதனை.
ஒரு பெரிய சேனையும் சேனை தலைவனாகிய சவுல் ராஜாவும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 வாரம் 2 வாரம் இல்ல, 40 நாட்கள் பயந்து கூனி குறுகி வெட்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. வந்தான் பாருங்க ஆட்டு இடையன். அவனுக்கு தெரியும் இந்த பிரச்சனை நேச்சுரல் வேலை தீர்க்க மாட்டாரு, சூப்பர் நேச்சுரல் வேலை தான் தீர்ப்பார் என்று அறிந்திருந்தான் பாருங்க. கூழாங்கல்ல தூக்கி போட்டு வேலையை முடிச்சுட்டாங்க. ஒரு கூழாங்கல்லை வைத்து ஒரு ராட்சதனை கொண்டு விட முடியாதுங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? His ways are always supernatural. அந்த இடத்துல ஒரு கல் இல்லாம ஒரு குச்சை இருந்தாலும் ஆட்டிடையனுக்கு தெரியும், இந்த குச்சை தூக்கி போட்டாலும் ஆண்டவர் ஜோலியை முடிச்சிடுவார். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் நம்ம ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் இந்த ஜெயத்தை தர அவருக்கு முடியும். இயற்கையான வழியில எந்த வெற்றியையும் வேதம் முழுவதும் தேடி வாசிங்க, ஒருவருக்கும் இயற்கையான வழியில வெற்றியை கொடுக்கவில்லை. அருமையானவர்கள், நீ ஏங்க தத்தளிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் நீங்க பயந்து போயிருக்கிறீங்க? சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது அவர் கொடியேற்றுகிற தேவன். அப்படி என்றால் என்ன பொருள்? உனக்கு வெற்றியை தருகிற தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீ கடன் வாங்கிட்டீங்க, தப்பு பண்ணி கடன் வாங்கிட்டீங்க, அப்பொழுதும் அவர் உங்களை தப்புவிப்பார். எப்படி தெரியுமா? இந்த கடன் பிரச்சனையை தேவன் சூப்பர் நேச்சுரலா தான் தீர்த்து வைப்பார் என்கிற நாலேஜ் வரும். அப்பொழுது நீங்கள் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் ஆபிரகாமுடைய செழிப்பை நம்புவீர்கள். வாட் இஸ் ஃபெய்த்? பிலீவிங் த அன்பிலீவபிள். ஐயா, நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை நம்புவதுதானே விசுவாசம். அது என்னது? எப்பா, இன்னைக்கு எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கையே காசு இல்லை, ஆனால் நாள் வந்து விட்டது, ஆபிரகாமுடைய செழிப்பு எனக்கு சொந்தமாயிற்று. எனவே இந்த நாளில் மெட்ராஸில் அண்ணா நகரில் அல்லது அடையாறில் நான் ஒரு பங்களா வாங்குவேன். ஏனென்றால் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் சூப்பர் நேச்சுரலா என்னை வந்து அடையும் என்று உங்களால விசுவாசிக்க முடியும். இன்னும் எதை விசுவாசிக்க முடியும்? எழுதி தந்திருக்கிறாரு, பாவிகளின் ஆஸ்தி நீதிமான்களுக்காக காத்திருக்கிறது, அதையும் நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். இன்னும் எந்த சூப்பர் நேச்சுரலா நீங்க விசுவாசிப்பீர்கள்? அன்றைக்கு ஈசாக்கு விசுவாசித்தான் பாருங்க. எப்பா, பஞ்ச காலமா இருந்தாலும் சரி, என்ன காலமா இருந்தாலும் சரி, நான் விதைப்பேன், நான் விதைச்சா என் தலை எழுத்து என்னது? அது 100 மடங்கு விளை. எனவே நான் என்ன ஆவேன்? நான் ஐஸ்வர்யவனாகி வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆகும் வரைக்கும் என் தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஏனென்றால் his ways are always supernatural. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆட்டு இடையனும் சூப்பர் நேச்சுரலா கோலியாத்தை தூக்கிட்டா. இன்னொருத்தன் இருக்கான் பாருங்க, சரித்திரம் படைத்தவர் யோனத்தான். யோனத்தானும் தாவீதுக்கு கொஞ்சமும் இளைச்சவனே கிடையாதுங்க. அவன் என்ன சொல்றான்? எப்ப கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் வெற்றியை தருவது அவருக்கு சப்ப மேட்டர். அஷாம் பாருங்க, அடி சத்துருக்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? கடற்கரை மணலத்தனையான போர் வீரர்கள். அங்கே சத்துருக்கள் அங்கே பாளையம் இறங்கி இருக்காங்க. இந்த சோட்டாபா யோனத்தான் ஒத்தை கொத்த போறாங்க. ஏன்? அவனுக்கு தெரியும், அப்போ ஆண்டவர் இயற்கையான வழியில வெற்றி தர மாட்டார். இன்னைக்கு தலைப்பு என்ன? அற்புதம் இல்லாமல் விடுதலை இல்லை. ஹல்லேலூயா. இவன் போய் ஒவ்வொருத்தருகிட்டே சண்டை போடலங்க, அவர்களே ஒருவரோடு ஒருவர் வெட்டி கொண்டு கொண்டார்கள். ஏன்? அவனுக்கு தெரியுது, என் தேவன் எல்லா பிரச்சனைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் தீர்வு கொடுப்பார் என்கிற நாலேஜ் ஆட்டு இடையனுக்கும் யோனத்தானுக்கும் இருந்தது என்றால் உங்களுக்கு இருக்க வேண்டாமா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா, அவர்களுக்கு முழு வேதம் கிடையாதுங்க. வேத புஸ்தகம் பிரிண்டட் ஃபார்மேட்ல இல்ல. அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய கர்த்தருடைய சூப்பர் நேச்சுரல் பவரை பிலீவ் பண்ணாங்களே. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வு. அது எளிமையாக நடைபெறும், அன்றைக்கே நடைபெறும், முட்டாள்தனமாக நடைபெறும். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கடைசியாக
வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளவும் தேவன் இயற்கையான வழியை வைக்கலைங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியை தான் வச்சிருக்கிறார். யோர்தான் நதியில 7 நேரம் முங்கி எழுந்தால் என்ன நடக்குது? குஷ்டரோகம் சுகமாயிருக்கு. இந்த 3 அதுல இருக்கு பாருங்களேன். ஒன்று என்னது? எஃபர்ட்லெஸ். ஒன்று எஃபர்ட்லெஸ், அதாவது எளிமையாக இருக்கு. இரண்டாவது முட்டாள்தனமாக இருக்கு, ஃபூலிஷ்னஸாக இருக்கு. 7 நேரம் தண்ணீரில் மூழ்கினா குஷ்டரோகம் சுகமாகாது, உங்களுக்கு தெரியும். முட்டாள்தனமாக தான் தேவன் எல்லாவற்றையும் செய்திருக்கிறாருங்க. அதாவது நம்முடைய பார்வையில் தான் முட்டாள்தனமானது, பரலோக பார்வையிலே அதுதான் ஞானமான செயலாக இருக்கிறது. முதலாவது நான் என்ன சொன்னேன்? எஃபர்ட்லெஸ். 2வது முட்டாள்தனமா இருக்கு. 3வது சூப்பர் நேச்சுரலா இருக்குங்க. ஓகே, அங்கே நாகமானுக்கு ஒரு அற்புத சுகம். அடுத்தது நம்ம யாரை பார்க்கலாங்க? வியாதியஸ்தர்கள் எல்லாம் கிடத்தி வச்சிருக்கிறாங்க. பேதையாகிய பேதருடைய நிழல் படுகிறது. அதுல எழுதியிருக்கிறது எல்லாரும் சுகமடைந்தார்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? எச்சில் துப்பி சேற்றை உண்டாக்கி கண்களில் தேய்க்கிறாரு. சீலோவாம் குளத்துல குளிச்சா வியாதி நீங்கிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். எந்த விதமான வியாதியா இருந்தாலும் சரி, எந்த விதமான கொடிய தரித்திரமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, உங்களை விடுவித்து மலை மேல் இருக்கிற பட்டணமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்துவதற்கு தேவன் பல்லாயிரக்கணக்கான வழி வைத்திருக்கிறார். எங்களுடைய செய்திகளை கேளுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஏன்? மேஜிக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சத்தியத்தை நான் சரியாக போதிக்கிறதுனால உங்கள் மனம் வேகமாக மறுரூபம் அடைந்து உங்கள் வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைந்து விடுகிறது. எனவே என்ன நடைபெறும்? வியாதி இல்லாத வாழ்க்கை, வியாகுலம் இல்லாத வாழ்க்கை, விரக்தி இல்லாத வாழ்க்கை, விபத்து இல்லாத வாழ்க்கை. அப்புறம் என்ன நடைபெறுகிறது? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நீங்கள் நிரப்பப்பட்டு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் தேவன் அற்புதமாகவே உங்களை உயர்த்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். கிருபை கிருபை. நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார். இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள். இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது? கம்ப்யூட்டர் வேண்டி இருக்கிறது, கேமரா வேண்டி இருக்கிறது, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள். ஒரு விதையானது, ஒரு நாவல் பழ விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள். எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள். இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.